ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளையே, என் கையை தொட்ட உனக்காகவே நீ எதிர்பார்த்து ஆசைப்பட்டு கேட்ட அனைத்தையும் இந்த சாயப்பா இப்போதே உன் கைகள்ல ஒப்படைக்கிறேன். ஓ மனசுல இப்போது நீ என்ன யோசிக்கிற, என்ன நடக்கணும்னு நினைக்கிறேன்னு எல்லாமே எனக்கு தெரியும். அதற்கேற்றாற் போல உன் வாழ்க்கைக்கான எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கிறேன். நீயாகவே மனசுல அதையும் இதையும் யோசிச்சு பயப்பட வேணாம். ஒவ்வொரு விஷயமும் எதுக்காக நடக்குது, ஏன் நடக்குது இப்போது உனக்கு புரியாததால எல்லாத்தையும் நீ கஷ்டம்னு துன்பம்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. இது எல்லாவற்றையும் தாண்டி உனக்கான இன்பத்தை இந்த சாயப்பா நிச்சயம் உன் கைகள்ல ஒப்படைக்கதான் போறேன். இப்போது உனக்கு துன்பமாகவும் துயரமாகவும் இருக்கும் விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான சுகத்தை கொடுக்க போறேன். எப்போதும் மனச சந்தோஷமா வச்சுக்கிட்டு நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட வாழ்க்கை எதிர்கொள்ள தயாராகு. உன் முயற்சிக்கும் உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கும் நம்பிக்கைக்கும் நிச்சயமாக பலன் உண்டு. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லா விஷயங்களும் நல்லபடியாகவே நடக்கும்ன்றத புரிஞ்சுக்கோ. நீ எந்த விஷயத்த பெருசா கஷ்டமா நினைச்சு பயந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தியோ அது எல்லாமே இப்ப உன்னை விட்டு விலகி காணாம போக போகுது என் செல்லமே. நீ எதை நினைச்சு பயந்து அழுது கலங்கினாயோ அது எல்லா வழிகளையும் கடந்து இப்போது நீ நிம்மதியாக வாழ்றதுக்கு ஏற்ற காலம் வந்துருச்சு. இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கு நிம்மதியான மகிழ்ச்சியான நாளாக இருக்க போகுது. வாழ்க்கையில உனக்கு இருக்கிற சவால்கள் மூலமாக நிறைய அனுபவங்களை சந்திச்சிட்ட. எத்தனையோ விதத்துல அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு கடந்து வந்து கொண்டிருக்கும் உனக்கு இந்த சாயப்பா துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தரேன். எல்லாவற்றையும் கடந்து நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராய்க்கோ என் செல்லமே. உன் மனசுக்குள்ள நீ மறைச்சிருக்க வலியையும் வேதனையையும் தாண்டி உனக்குள் இருக்கும் திறமையின் மூலமாகவே உனக்கான வெற்றிகளை தரப்போறேன். என் கையை தொட்ட உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கு ஆறுதலாக நான் இருந்து நீ எதிர்பார்க்கிற அனைத்தையும் உன் கைகளை ஒப்படைக்கிறேன் என் செல்லமே. நான் எப்போதுமே உன் கூடவே தான் இருப்பேன்றத புரிஞ்சுக்கோ. நீ எல்லார் மீதும் பாசம் வச்சாலும் யாருமே உன் பாசத்தை புரிஞ்சுக்காதவங்களா உனக்கு எதிராக வேலை செய்யறவங்களா இருந்தாங்க இல்லையா? உன்னை எப்படியாவது வீழ்த்தணும், உன்னை தாண்டி அவங்க மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைச்சாங்க இல்லையா? உன் நிலைமை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் தான் மட்டும் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணத்தோட தன் வாழ்க்கையை உயர்த்தி கொண்டு வாழ்ந்த மனிதர்கள் கண் முன்பாக இப்போ உன்னை உயர்த்தி உனக்கான நல்ல வாழ்க்கைய அமைச்சு தரேன். நீ எப்போதும் யாரையும் இங்க பிடிச்சு வச்சுக்க முடியாது. உன்னை விட்டு யார் விலகி போனாலும் ஏதோ ஒரு நன்மைக்காக நல்லதுக்காக தான் போறாங்கன்றத நீ புரிஞ்சுக்கோ. எந்த உறவாக இருந்தாலும் அவங்க உன்னை விட்டு விலகி ஒதுங்கி போறாங்கன்னா அதுதான் உனக்கு பாதுகாப்புன்னு நான் செய்யறேன்னு புரிஞ்சுக்கோ என் செல்லமே. யார் உன்னை விட்டு விலகி போனாலும் என் கரங்களால் உன்னை ஏந்தி கொண்டு பாதுகாப்பாக பத்திரமாக வாழ வைக்க நான் இருக்கேன். என் அருளால இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில நல்லது நடக்கும். எந்த சூழ்நிலையிலும் யார் உன்னை கீழே தள்ளினாலும் தானாக எழுந்து நிற்கக்கூடிய தைரியம் கொண்ட என் செல்ல பிள்ளையான உனக்காக உன் பக்கத்திலே நான் இருப்பேன்றத புரிஞ்சுக்கோ. எப்போதும் நம்பிக்கையோட நல்ல எண்ணங்களோட இருக்கும் உன்னை இனி யாராலும் எதுவும் செய்ய முடியாது. நீ தனியா வாழ முடியாது நினைச்சுக்கிட்டு உன் தன்மானத்தை உறவுகளிடம் அடகு வைக்க அவசியம் இல்லை. ஏன்னா சில மனிதர்கள் உன் பயத்தை அவங்களுக்கு சாதகமா ஆக்கிக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு உன்னை ஆட்டி படைக்க நினைச்சிருவாங்க. உன்னை அடிப்படையை வச்சு அவங்க இஷ்டத்துக்கு ஆட்டி படைக்கும் மனிதர்கள் நல்லவர்கள்னு நினைக்காது என் செல்லமே. முதல்ல உன்னிடமிருந்து தூக்கி எறியப்பட வேண்டிய விஷயம் உன்கிட்ட இருந்து களையப்பட வேண்டிய விஷயம்னா அது பயம்தான். எந்த விஷயத்துக்கும் பயப்படாம என் சாயப்பா எனக்கு துணையா பாதுகாப்பா ஆதரவா என் கூடவே இருப்பாருன்ற நம்பிக்கையோட தைரியமா முன்னேறு. நீ முன்னேற்றம் அடைவதற்கும் வாழ்க்கையை ஜெயிப்பதற்கும் நான் உனக்கு வழிகாட்டியா இருப்பேன். நீ எப்படி என்னை கடவுள்னு நம்பி வழிபடுகிறாயோ அதற்கேற்றார் போல உன் வாழ்க்கைக்கான நல்லதை எல்லாம் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இந்த சாயப்பா உன் கைகள்ல ஒப்படைப்பேன் என் செல்லமே. நீ மனம் தளர்ந்து போகாத அளவுக்கு உனக்கு பக்கபலமாக நான் இருந்து
உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தரேன். தலைகீழா நின்னாலும் யார் யார் தலையில என்ன நடக்கணும்னு எழுதியிருக்கோ அதன்படிதான் நடக்கும். கண்டிப்பா உன் தலையில உனக்கான நல்லதை தான் நான் எழுதி வச்சிருக்கேன். உன் தலையெழுத்தை மாற்றி அமைத்து உன்னை உயர்ந்த இடத்துக்கு எடுத்துட்டு போக நான் இருக்கும் போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். வாழ்க்கையில சில நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு முன்பாக திருஷ்டிப்பட்டது போல சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். நீ அதையெல்லாம் கவனிக்காம உன் வாழ்வில் இருக்கும் நன்மைகளிலும் நல்ல விஷயங்களிலும் மட்டும் கவனம் செலுத்து. உனக்கு துணையாக நான் இருக்கும் போது தேவையற்ற பிரச்சனைகளை பத்தி நீ யோசிக்க வேண்டாம். உன் கவனம் எப்போதும் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுல மட்டும் இருக்கும்படி பார்த்துக்கோ. உன்னை தோல்வியின் பக்கம் இருப்பதற்காக சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாண்டி மனசை அமைதியா வச்சுக்கிட்டு உன் கடமைகளை செய்ய முயற்சி செய். நீ நினைத்த எல்லா விஷயங்களையும் நீ வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கு தேவையான சக்தியா இந்த சாயப்பா உனக்கு கொடுக்கிறேன். உனக்கு எப்போதும் எதிர்காலத்தை பற்றிய கவலை தானே ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நிகழ்காலத்தில் ஒரு நாளும் நிம்மதியாக வாழவில்லை. கொஞ்சம் உடம்புக்கும் மனசுக்கும் ஓய்வு கொடு. எதுவும் சரியா நடக்காட்டி என்ன பண்றதுன்ற கற்பனை உனக்கு வேண்டாம். இந்த சாயப்பா உன் கூட இருக்கேன்றத நீ ஒருபோதும் மறந்து விடாதே என் செல்லமே. எதிர்மறை எண்ணங்கள் என்னதான் உன்னை சூழ்ந்து ஆட்டி படைச்சாலும் அதை தாண்டி உனக்கு நேர்மறையான நல்ல எண்ணங்களை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய கடமை. கண்டிப்பா என்னை நம்பும் உனக்கு இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்றேன். உன் மனசுக்கு உள்ளேயும் வெளியேயும் தேவையில்லாம எந்த பகையையும் வளர்த்துக்காம எல்லார்கிட்டையும் அன்பா பொறுமையா பாசமா இருக்க கத்துக்கோ. நீ எப்போது மகிழ்ச்சியாக இருப்பதற்காக ஒவ்வொரு செயலையும் செய்ய. தேவையில்லாம சண்டை போடுவதும் வாக்குவாதம் செய்வதும் வீண் பிரச்சனைகள்ல போய் தலையிடுவதும் வேண்டாம் என் செல்லமே. எந்த சூழ்நிலையும் எதை பத்தியும் பயப்படாம தைரியமா இரு. உன்னை சுற்றி எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எதுவும் உன்னை காயப்படுத்த நான் விட்டுற மாட்டேன். என் அருள் கவசம் உன்னை ஒவ்வொரு நிமிஷமும் பாதுகாத்து கொண்டே இருக்கும். உன்னை நெருங்கும் துன்பங்களை எல்லாம் நொறுக்கி பொடி பொடியாக்கி உனக்கான நல்லதை நடத்துவேன் என்று சொல்லவே. உன் வாழ்க்கையில எத்தனை புயல்கள் வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்ன நினைச்சுக்கிட்டு தைரியமா முன்னேறி போனினா எந்த சிரமமும் உன்னை பாதிக்காது. இந்த சாயப்பா உன் வாழ்வில் இருக்கும் முன்னேற்ற பாதையில் இருக்கும் தடைகளை எல்லாம் அகற்றி உனக்கான நல்லதை செஞ்சு தரேன். நீ எப்போதும் நெஞ்சத்தில் நம்பிக்கையோடு என்னை வணங்குவதால் அதற்குரிய பலனாக உன் வாழ்க்கைக்கு வெற்றியையும் பலத்தையும் அமைதியையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க போறேன். இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்றேன். என்னை நம்பி வந்த உனக்கு துணையாக நான் இருக்கும் போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உனக்கு தேவையான ஆறுதல் வார்த்தைகள் மட்டுமல்ல, ஆசீர்வாதத்தையும் நான் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். யார் உன்னை ஒதுக்கினாலும் நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு முடிப்பேன். சில விஷயங்கள் அப்படி இப்படி இருக்கும் தான், ஆனா அது எல்லாத்தையும் உனக்காக சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எப்போதும் உன் கவனம் முழுவதையும் உன் கடமையில் மட்டும் வைச்சா போதும். மத்த எல்லாத்தையும் இந்த சாயப்பா நான் சரி செஞ்சு உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி உன் வாழ்க்கையில முன்னேற்றம் வரும்படி செய்வேன் என் செல்லமே. ஒரு விஷயத்தை நீ மறுபடியும் மறுபடியும் செய்யும் போது அதுல பிரச்சனைகள் மட்டுமே வருது, தப்பாவே நடக்குதுன்னா அது உனக்கு சரியானது அல்ல. அதை நான் தான் உனக்கு தர மறுக்கிறேன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து விலகி நிக்க கத்துக்கோ.